ஹலோ, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற என்எஃப்டி என்னது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது எப்படி வந்து ப்ரீமின்ட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, மின்ட்டிங் ஃப்ரீமின்ட்ஸில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரீமின்ட்.xyz அதில் எப்படி 2 வேலெட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு வேலெட்டை பர்ன் வேலெட்டாக டெசிக்னேட் பண்ணிடலாம். பர்ன் வேலெட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லா என்எஃப்டிஸுமே ஒரே வேலெட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா தெரியாமல் ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் ஸ்பேம் பண்ண ஸ்கேம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்எஃப்டிஸ் எல்லாம் வந்து லூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வேலெட்டை வந்துட்டு நம்ம பர்ன் வேலெட் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எந்த பேலன்ஸும் இருக்காது. அது எப்படி இந்த டூல் யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போது ட்விட்டரில் இல்லை பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, GodHatesNFTees அப்படின்ற ஒரு என்எஃப்டி ப்ராஜெக்ட். அது வந்து லாஸ்ட் வீக் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து நியூயார்க்கில் NYC NFT அப்படின்ட்டு ஒரு ஆன்லைனில் ஃபிசிக்கல் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு என்எஃப்டிஸ்லாம் ஹேட் பண்ணுற மாதிரி போர்டு பிடிச்சிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதை அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தா அந்த GodHatesNFTees அப்படின்றது வந்து பயங்கர பாப்புலராக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த ட்விட்டர் ஹேண்டில். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ் பிடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த என்எஃப்டிஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, பனானா அப்படின்ற அது வந்து ஒரு இப்போ போர்ட் ஏப்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்து மியூட்டேட் பண்ணிட்டு மியூட்டன்ட் ஏப்ஸ் கிளப்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பனானான்றது ஒரு டைப் ஆஃப் என்எஃப்டி. அதை சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரம்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட் மாதிரி தான். ஒரு மேஜிக் போர்ஷன். இப்போ இந்த விசார்ட்ஸ் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதை யூஸ் பண்ணி இன்னொரு என்எஃப்டியை க்ரியேட் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மூணாவதாக வந்துட்டு போர்டு ஹேட்டர்ஸ் என்எஃப்டி கிளப் அப்படின்ட்டு ஒன்று ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இது பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதில் இருக்குது. பனானான்ற ஒரு இதை சீரமை வாங்கினோம் அப்படின்னா அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு என்எஃப்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உலகம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரு பனானா வந்து இந்த மாதிரி ஒரு டேப்பில் ஒட்டிட்டு பப்ளிக்கில் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரமோஷன் தான் இது. இந்த GodHatesNFTees வாங்க சொல்கிறதுக்கான ப்ரமோஷன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ மின்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு 1 வீக் முன்னாடி. ஸோ இப்போ வேறு என்ன பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தா மீம்லேண்ட் அப்படின்ட்டு ஒன்று பாப்புலராக இருக்குது. மீம்லேண்டில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மீம்லேண்ட் அப்படின்ட்டு ஒரு என்எஃப்டி கலெக்ஷன் ஆல்ரெடி விட்டாங்க. இப்போ அவங்களோட செகண்ட் கலெக்ஷன் வந்துட்டு மீம்லேண்ட் பொட்டேட்டோஸ் அப்படின்றது தான் அவங்களோட கலெக்ஷன், செகண்ட் கலெக்ஷன். ஃபஸ்ட்டு கலெக்ஷன் யூ தி ரியல் MVP. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த மீம்லேண்டோடது தான். ஸோ இதோட ஃப்ளோர் ப்ரைஸே இப்போ வந்து $25 ஆச்சு. இதுவே ஒரு ஒன் ஆஃப் த ப்ளூ சிப் மாதிரி ஆல்ரெடி இருக்குது. ஆனால் வால்யூம் அவ்வளோ ஹையாக இல்லை இதில். ஸோ இந்த வால்யூம் இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அது நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூன் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவுமே வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். பெய்ட் மெம்பர்ஷிப்லாம் கூட எதுவும் தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையுமே எப்படி வந்துட்டு ஃப்ரீயாகவே அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நவ் பேக் டு த மீம்லேண்ட். ஸோ இந்த மீம்லேண்டில் வந்துட்டு இது ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போது வேறு என்னென்ன இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். இது வந்து பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடாக இருக்குது, TA லிஸ்ட்டு. இது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏதாவது ஒரு ஃப்ரீ மின்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போது நத்திங் பிகின்ஸ் அதை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ் அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போது இதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா 0.1 ETH வேணும். ஸோ இதுதான் நான் டெசிக்னேட் பண்ணியிருக்க பர்ன் வேலெட், மூணாவதாக இருக்கிற வேலெட். நீங்கள் ப்ரீமின்ட்.xyzயில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ப்ரொஃபைலில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணலாம், ஒரே ஒரு வேலெட் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. பட் 2 வேலெட் நான் லிங்க் பண்ணணும், மொத்தம் 4 வேலெட்ஸை லிங்க் பண்ணலாம். அதில் வந்து நான் இப்போ 3 தான் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வேலெட்டை பர்ன் வேலெட்டாக டெசிக்னேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபண்ட் எல்லாத்தையும் ஒரு வேலெட்டில் வச்சுக்கலாம். எந்த வேலெட்டில் வந்து பர்ன் வேலெட்டாக டெசிக்னேட் பண்ணுமோ அந்த வேலெட்டில் இதை வச்சுக்கிட்டு நம்ம ரெஜிஸ்டர் ட்ரை பண்ணுவோம். எஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரீமின்ட்.xyzயில் வந்து நம்ம ஃப்ரீ டு மின்ட் எல்லாத்தையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
சம்டைம்ஸ் நம்ம பாட் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு 0.069 ஈத்தீரியம் இருக்கணும், 0.001 ஈத்தீரியம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் புரியல அப்படின்னா என்ன பார்ட் புரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு என்னென்னா கிரிப்டோ நம்பணும். மோஸ்ட்லி நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் கிரிப்டோ பார்த்துருப்பீங்க. கிரிப்டோக்குள்ளே தான் நீங்கள் அடுத்து என்எஃப்டியை நம்பணும். என்எஃப்டியை நம்பினா தான் அடுத்து ஃப்ரீ டு மின் கேட்டகரியில் நம்ம வந்து உள்ளே போகலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜில் தான் இருக்குது. அதுவும் இப்போ பேர் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ டு மின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு புரியலனா என்ன கான்செப்ட் புரியல அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக்கில். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.